கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தன்னை கண்மணி நாயகம், நபிகள் நாயகம் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்ட இந்த முகமது எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமியர்களை வஞ்சித்திருக்காப்புல, ஏமாத்திருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் தான் குரானில் சொல்லியிருக்காப்புல, நான் வஞ்சகர்களுக்கெல்லாம் வஞ்சகன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். விசேஷமாக இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரியவங்க, இதுவரைக்கும் எப்படி பரிதாபகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு ஆதாரமாக ஒரு குரானுடைய வசனத்தையும் ஒரு ஹதீஸினுடைய வசனத்தையும் விசேஷமாக கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் வச்சு இந்த 3 விஷயத்தையும் வச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கான்ட்ராஸ்டாக வடநாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அது கண்மணி நாயகத்தினுடைய பிறந்த நாளாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மணி நாயகத்தினுடைய பிறந்த நாள் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நாளில் ஒரு திருவிழா போல் அதை கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் விசேஷமாக என்றைக்குமே இல்லாத மாதிரி இந்த வருஷம் பேனர்லாம் அடித்து அதில் வி லவ் முகமது, ஐ லவ் முகமது அப்படின்னு அடித்து தெருவாக போயிருக்கிறாங்க. திடீர்னு இஸ்லாமியர்கள் வி லவ் முகமது, ஐ லவ் முகமது அப்படின்னு அடிச்சுக்கிட்டு தெருவாக வரவும் அங்கே உள்ளவங்களாம் பார்த்து பயந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து போலீஸ்காரங்களாம் திடீர்னு என்னடா கலவரம் ஆயிடுச்சோ என்னமோன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. கேட்டுருக்குறாங்க, என்னையா அனுமதி இல்லாமல் ஏன் அந்த வேலையை செய்கிறீங்க, தெருவா இப்படி பேனரை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு அப்படி கேட்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு வாக்குவாதமாக மாற இந்த வாக்குவாதம் கடைசியில் கைகலப்பாகி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கல்லை கொண்டு போலீஸ்காரங்களை எரிய. அப்புறம் இந்த போலீஸ்காரங்க இவங்களை லத்தியால் அடித்து துரத்த. இந்த விஷயம் இந்த வீடியோவெலாம் சோசியல் மீடியாவில் இப்படி வைரலாகும் பொழுது இந்த பீகார், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், எம்பி, குஜராத்து, ஏன் மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த வீடியோக்கள்லாம் பரவி இங்கே உள்ளவங்களாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள முல்லாக்கள், ஷேக்குகள், ஏன் இஸ்லாமிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களும் வி லவ் முகமது, ஐ லவ் முகமது அப்படின்னு பதாகை அடித்து சிட்டி, கிராமம் இதில் எல்லாம் தெருவாக போயிட்டு, எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எங்கள் ஆளுகளை எல்லாம் அடிச்சிங்க, ஏன் எங்களை அடித்து பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி இவங்க செஞ்சுருக்கிறாங்க. நல்ல நேரம் தமிழ்நாட்டுக்கு வரல, அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். ஸ்ரீலங்காவுக்கு போச்சா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமியர்கள் எதுக்காக ஐ லவ் முகமது, வி லவ் முகமது அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த ஒரு குரான் வசனத்திலேருந்து ஒரு ஹதீஸ் வசனத்தையும் அப்புறம் கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் அடிப்படையாக ப்ரூஃபாக வச்சு இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, அதனால போயிட்டு போகுது. இப்போ நம்ம நேராக அந்த குரான் வசனத்துக்கு போவோம். இந்த குரான் வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம்னு நினைக்கிறேன். இதில் 33:6 உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் கண்மணி நாயகன் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, உங்களுடைய நபி, இந்த நபி மும்மின்களுக்கு, யாருக்கு, இந்த இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உயிரை விட மேலானவர் அப்படின்னு விசேஷமாக இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, அதாவது நம்ம உயிர் யாரையா அப்படின்னா, யாரையா அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா தான் என் உயிர், எங்கள் அம்மாவை தான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை தான் அதிகமாக நேசிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் என் மனைவியை நேசிக்கிறேன், என் கணவனை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், அப்புறம் தாத்தா பாட்டியாக இருந்தால் என் பேரன் பேத்திகளை தான் அதிகமாக நேசிக்கிறேன். நிறைய பேர் என் நண்பர்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம், அவங்க தான் என் உயிர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. காதலன் காதலியை பார்த்து உயிரே அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அப்புறம் காதலி காதலனை பார்த்து உயிரேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை உயிருக்கு உயிராக மாதிரி நேசிப்பாங்க. அவ்வளோதான், உயிருக்கு உயிராக நேசிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எப்படி அம்மா அப்பாவை அதிகமாக நேசிக்கிறோமோ, அவங்க தான் என் உயிர் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் கண்மணி நாயகத்தை சொல்லக்கூடாதான். ஏன்னு கேட்டால், கண்மணி நாயகன் நம்முடைய உயிருக்கு ஈக்குவல் ஆனவர் கிடையாதான், நம்ம உயிரை விட மேலானவரான். அதுதான் விஷயம், அதுதான் இங்கே பெரிய சம்பவமே. ஏன்னு கேட்டால், கண்மணி நாயகம் அடித்து விட்டாப்புல என்ன அப்படின்னா, மும்மின்களாகிய நான் யார் அப்படின்னா, உங்கள் உயிரை விட மேலானவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்போ கண்மணி நாயகம் இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் ஆதாரத்திலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஹதீஸில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது இவங்க அதாவது இந்த சஹீல் புகாரி அப்படிங்கிற 15வது வசனத்தில் இதில் அனஸ் அப்படிங்கிறவர் நேரேட் பண்ணியிருக்காப்புல. அதில் என்ன நேரேட் பண்ணியிருக்காப்புலன்னா, கண்மணி நாயகன் சொல்லியிருக்காப்புலையாம் யார்கிட்ட, இந்த அனஸ் அப்படிங்கிறவர்கிட்ட என்ன அப்படின்னா, உங்களில் யாருக்குமே விசுவாசம், நம்பிக்கையெல்லாம்
வரப்போகிறது கிடையாது. ஒரு உண்மையான, ஒரு யதார்த்தமான ஒரு இஸ்லாமியனாக, ஒரு மும்மினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும் அப்படின்னா, என்னை, அதுதான் என்னை நேசிக்கிற வரைக்கும், என்ன நேசிக்கிற வரைக்கும், என் மேலே அன்பாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு உண்மையான, ஒரு யதார்த்தமான ஒரு மும்மினா, ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு நேசிக்கணுமா? மோர் தென், அதுதான் விஷயம். எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்னா, மோர் தென் ஒருத்தனுடைய அப்பனை விட, அவனுடைய குழந்தைகளை விட, அவனுடைய அம்மாவை விட, அப்பாவை விட, மனைவியை விட, கணவனை விட, மற்ற யாரையும் விட, விசேஷமாக மேன்கைண்ட், ஆல் மேன்கைண்டு. இதுதான் விசித்திரமே. மற்ற மனித குலத்தை நேசிக்கிற, இந்த மனித குலத்தில் யாரை அதிகமாக நேசித்தாலும் சரி, கண்மணி நாயகத்தை அதை விட அதிகமாக நேசிக்கணும். அப்படி நேசிக்கலை அப்படின்னா உங்ககிட்ட உண்மையான ஒரு விசுவாசம், நம்பிக்கை இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாப்ல. அப்போ என்னையா சொல்கிறீங்க? அப்போ மேன்கைண்டு அப்படின்னு எழுதியிருக்க, ஆல் மேன்கைண்டு அப்படின்னா அப்போ கண்மணி நாயகம் மேன்கைண்டு இல்லையா? அப்போ கண்மணி நாயகம் மனித குலத்தை சேர்ந்தவர் இல்லையா? ஏன்னு கேட்டால், எல்லா மனித குலத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கலும் என்ன அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மற்ற எல்லா மனிதர்களை விட கண்மணி நாயகம் வேற ஒரு ஏதோ ஒரு அடுத்த லெவல், மேலான ஒரு லெவலாக இவர் தன்னை மற்றவங்ககிட்ட காமிச்சிருக்கிறாரு, இந்த இஸ்லாமியர்கிட்ட காமிச்சிருக்கிறாரு. அதனால நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களை விட, உங்கள் அம்மாவை விட, உங்கள் அப்பாவை விட, உங்கள் அண்ணன் தம்பியை விட, உங்கள் புருஷனை விட, மனைவியை விட என்ன அதிகமாக நேசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இஸ்லாத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு கண்மணி நாயகம் சொல்லிட்டாப்ல. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் கண்மணி நாயகத்தை அதிகமாக நேசிக்கிறோம், வி லவ் முகமது, ஐ லவ் முகமது அப்படின்னு சட்டையில் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் பேஜில் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் நோட்லாம் எழுதுகிறாங்க, அப்புறம் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அப்புறம் இப்போ புதுசாக பதாகையெல்லாம் எழுதி தெருவா போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதனால அப்படின்னா, இந்த ஹதீஸ் வசனத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் எங்கள் கண்மணி நாயகத்தை அதிகமாக, எங்கள் அப்பா அம்மா விட நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி செய்கிறாங்களாம். இதை விட ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது கண்மணி நாயகத்தினுடைய காலத்தில். அப்போ ஒருத்தர் சொல்கிறாப்புல, யார்? அப்துல்லா பின் ஹிஷாம் அப்படிங்கிறவர் இதை நேரேட் பண்ணுறாப்புல. இவர் கண்மணி நாயகத்தோட இருந்திருக்கிறாப்புல. கண்மணி நாயகத்தோட எல்லாம் சேர்ந்து ஒன்றா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்களா, எங்கேயோ நடந்து போயிருக்காங்களான்னு தெரில. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் கண்மணி நாயகத்தினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல. அவர் யார் அப்படின்னா, இந்த உமர் பின் அல் கத்தாப் அப்படிங்கிறவர். இவர் கண்மணி நாயகத்தினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த இந்த உமர் கண்மணி நாயகத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படின்னா, ஓ அல்லாவின் மெசஞ்சரே, அல்லாவின் தூதரே, நீ தான் என்னுடைய டியரர். யாரு? நீ தான் என்னுடைய டியரரா, எனக்கு நீ தான் என்னுடைய டியர். எதை விட? எக்ஸப்ட் மை ஓன் செல்ஃப். அதான் விஷயம். எவ்ரிதிங், மற்ற எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம். ஆனால் என்ன தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காப்புல. ஏன்னு கேட்டால், கண்மணி நாயகம் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவருடைய கையை பிடிச்சி, கண்ணத்தை பிடிச்சி அப்படி மறுபடியும் உட்காந்துருக்கிறது வழக்கம். ஏன்னு கேட்டால், அவர் கண்மணி நாயகமாச்சு, நபிகள் நாயகமாச்சா. அப்படி இருக்கும் பொழுது இந்த உமர் கண்மணி நாயகத்தினுடைய கையை பிடிச்சி சொல்லியிருக்காப்புல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம், ஆனால் என்ன தவிர்த்து நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எனக்கு அடுத்து நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே கண்மணி நாயகன் என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி, அதான் விஷயம். அப்படி சொல்ல இல்லை, கிடையாது சொல்லிட்டாப்புல. அதாவது என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கோ அவன் மீது ஆணையாக அவர் சொல்கிறாப்புல, உனக்கு ஒரு முழுமையான விசுவாசம், நம்பிக்கை இஸ்லாத்தில் அல்லாஹ் மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. எந்த ஒரு மனுஷனுக்குமே இந்த உலகத்தில் ஒரு முழுமையான 100% ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அல்லாஹ் மேலேயோ இஸ்லாத்து மேலேயோ இருக்காது. எது வரைக்கும் அப்படின்னா, அதாவது நான் தான் உங்களுக்கு டியராக இருக்கணும். எதை விட? உங்களை விட. அதுதான் விஷயம். உங்களை விட. அந்த ஹதீஸில் என்ன எழுதப்பட்டிருக்கு? அப்பாவை விட, அம்மாவை விட, அண்ணன் தம்பியை விட, குழந்தைகளை விட, அப்படி தான் எழுதப்பட்டது. ஆனால் கண்மணி நாயகத்தினுடைய வாழும் பொழுது அவர் இங்கே ஒரு தன்னுடைய சீடர்களோடு உட்காந்துருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்குது. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், ஐயா என்னை தவிர்த்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ல. இல்லை, உனக்கு விசுவாசமே கிடையாது, உனக்கு நம்பிக்கையே கிடையாது யாருக்குமே. ஏன்னு கேட்டால்,
நான் தான் உங்களுக்கு டியரராக இருக்கணும், அவனை விட தன்னை விட என்ன அதிகமாக நேசிக்கணும். இப்போ இஸ்லாமியர்கள் தங்களை விட தங்களுக்கு உள்ளதை விட இந்த உலகத்தில் யாரை அதிகமாக நேசிக்கணும்னா கண்மணி நாயகத்தை நேசிக்கணுமா. அப்புறம் உமர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல, அப்படின்னா அல்லாவின் பெயராக நான் சொல்கிறேன், நீ தான் எனக்கு எல்லாமே, என்னை விட நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல. அப்போ கண்மணி நாயகன் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, அப்போ உமர்கிட்ட இப்போ தான் நீ உண்மையான யதார்த்தமான பிலிவரு, இப்போ தான் நீ யதார்த்தமான முன்மீனு, இப்போ தான் நீ ஒரு உண்மையான முஸ்லீமு இஸ்லாமியே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ குரானில் உங்கள் நபி உங்கள் உயிரினும் மேலானவர்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் இந்த ஹதீஸில் அவர் சொன்னது போல் உங்கள் அப்பா அம்மாவோட உங்கள் அண்ணன் தம்பியோட கூட பிறந்தவங்களை விட இந்த மேன்கைண்ட், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்கைண்டை விட என்ன தான் அதிகமாக நேசிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காப்புல. அதே போல் இங்கேயும் உன்னை விட நீ அதிகமாக நேசிக்கணும், உங்கள் அப்பா அம்மாவை விடன்னு இல்லை, உங்கள் அண்ணன் தம்பியை விடன்னு இல்லை, உங்களை விட உங்களுக்கு பிறந்த உங்கள் குழந்தைகளை விட உங்களை விட என்னத்தான் அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு கண்மணி நாயகம் அடிச்சு விட்டாப்புல ஒரு பில்லி சூனியம். 1400 வருஷமாக இதை அப்படியே இந்த புண்ணியவான்கள் இது அவங்ககிட்ட பழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு சாதாரண ஒரு அல்லாவின் மெசஞ்சராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், நீ உன்னை தவிர்த்து கடவுளை தான் முதல்ல நேசிக்கணும், கடவுள் தான் நமக்கு எல்லாம், அவன் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லியிருந்தா கண்மணி நாயகம் ஒரு நல்ல ஒரு மெசஞ்சராக அல்லா அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, நான் தான் உனக்கு முக்கியம், உன் குடும்பத்தை விட, உன் அப்பா அம்மாவை விட, உன் மனைவியை விட, உன் பிள்ளைகளை விட நான் தான் முக்கியம், என்னத்தான் நீ அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்படி கண்மணி நாயகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மேன்கைண்டை விட, தன்னுடைய அப்பா அம்மாவை விட, தன்னை விட அதிகமாக நேசிக்கிறதுக்கு அப்படி என்னதான் இந்த கண்மணி நாயகம் இந்த உலகத்தில் செஞ்சாப்புல, அப்படி என்னதான் சாதிச்சாப்புல, இல்லை என்னதான் அவர் தியாகம் செஞ்சாப்புல. இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவார், இதே சம்பவத்தை தான் சொல்லுவார். அதாவது ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்தில் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அவர் இந்த உலகத்துக்கு நாம் கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் தம் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ பரிகாரம் உண்டு பண்ணி கடவுளுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இல்லை அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம அநியாயமாக செத்து நரகத்துக்கு போயிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து மனித அவதாரம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து கடைசியில் சிலுவைக்கு போய் தன்னை பலி கொடுத்து நமக்கு பாவ பரிகாரம் உண்டு பண்ணனால அவர் டிமாண்ட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, நீ என்னத்தான் அதிகமாக நேசிக்கணும், ஏன்னு கேட்டால் உன் குடும்பத்தில் உள்ளவங்களை விட மற்றவங்களை விட என்ன அதிகமாக நேசிக்கணும், ஏன்னு கேட்டால் நான் தான் உனக்காக உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் உன்னை விலைக்கரையமாக நான் வாங்கினேன், விசேஷமாக நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறதுனால நீயும் என்ன அதிகமாக நேசிக்கணும் மற்றவங்களை விட அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்கே நம்முடைய சிநேகத்தை அவர் டிமாண்ட் பண்ணுறாரு. அதனால நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தைக்காலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ அதிகமாக நேசிக்கிறது அவசியம். அப்படி சிலுவையில் மறித்து சிலுவையில் தன்னை பலி கொடுத்து நமக்காக பாவ பரிகாரம் செஞ்சு நம்மளை சொர்க்க ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பரலோக ராஜ்யத்தில் சேர்றதுக்கு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்ததுனால நம்ம இயேசு கிறிஸ்துவை வணங்குறோம், அவரை அதிகமாக நேசிக்கிறோம். ஆனால் இந்த கண்மணி நாயகம் அப்படி என்ன செஞ்சாப்புல, அப்படி என்ன தியாகம் செஞ்சாப்புல, உயிரை விட மேலானவராக சொல்கிறதுக்கு அப்படி என்ன இந்த உலகத்தில் அவர் தியாகம் செஞ்சு விட்டாப்புல. அப்பனை விட அம்மையை விட அதிகமாக குழந்தைகளை விட இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை விட எல்லாம் நீ என்ன அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட அன்பை டிமாண்ட் பண்ணுறதுக்கு அப்படி கண்மணி நாயகம் என்ன அப்படி சாதிச்சு விட்டாப்புல, என்ன தியாகம் செஞ்சு விட்டாப்புல. மனுஷன் சொல்கிறாப்புலையே சொல்லியிருக்காப்புலையே என்ன அப்படின்னா, உன்னை விட நீ என்ன அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புலையே, உங்கள் அப்பா அம்மாவை விட இல்லை உன்னை விடையே என்ன அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எந்த தியாகத்தின் அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சுருக்காப்புல. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் அவங்க அவங்களுக்கு என்ன சூனபதிக்கு போகணும், அதனால கண்மணி நாயை என்ன சொன்னாலும் நம்புவாங்க, என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க 1400 வருஷமாக. இவங்க எப்படி தான் இவங்ககிட்ட இதை சொல்கிறதுன்னு தெரியல. இதை சொன்னால் உன்னை சூனபதிக்கு அனுப்புவோம், உனக்கு புண்ணியம் செய்வோம், உன்னை அல்லாஹ் சவிப்பான், உன்னை லக்கணத்தில் போடுவான், நீ நரக நெருப்பில் எரிஞ்சு போவ, நீ நாசமாக போவ அப்படின்லாம் நம்மளை சபிக்கிறாங்க. ஐயா புண்ணியவான்களே,
தயவு செஞ்சு உங்கள் கண்மணி நாயகம் அப்படி என்ன தான் சாதிச்சாப்புல, என்ன தான் உங்களுக்கு தியாகம் செஞ்சாப்புல, இந்த என் உயிரை விட, எங்கள் அப்பா அம்மாவை விட, எனக்கு பிறந்த குழந்தைய விட, என் மனைவியை விட நான் கண்மணி நாயகத்தை அதிகமாக நேசிக்கிறதுக்கு அப்படி என்ன கண்மணி நாயகம் செஞ்சு விட்டாப்புல எனக்கு? சரி, அப்படி உங்களுக்கு என்ன தான் செஞ்சு விட்டாப்புல? தயவு செஞ்சு சொல்லுங்கய்யா. நான் அதை கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். சும்மா ஒன்றுக்காகாத விஷயத்தை கமெண்ட் அடிக்கிறத விட்டுவிட்டு அப்படி என்ன உங்கள் கண்மணி நாயகம் வந்து இந்த உலகத்தில் சாதிச்சு விட்டாப்புல, தியாகம் செஞ்சு விட்டாப்புல, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் விட அதிகமாக நேசிக்கிறதுக்கு? தன்னுடைய சீசர்கள்ட்டையும் அப்படி சொல்லியிருக்காப்புல, கடைசியில் மும்மின்கள்ட்டையும் அப்படி சொல்லிட்டாப்புல. யாரெல்லாம் மும்மின்கள்னா யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை தழுவுறாங்களோ அவங்ககிட்டையெல்லாம் சொல்லிவிட்டாப்புல, உங்கள் நபி உங்கள் உயிரினும் மேலான வேணும். அதனால தான் நீங்கள் இந்த பதாகையெல்லாம் தூக்கிட்டு தெரு தெருவாக போகிறீங்க, இப்படி பிரச்சனையை பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தயவு செய்து உங்கள் இமாம்கள்கிட்ட கேட்டு அப்படி என்ன தான் தியாகம் செஞ்சாப்புல, என்ன தான் சாதிச்சாப்புல அப்படின்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.